சோத்திரம் ஆண்டவரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர், இன்றும் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமப்படுத்துகிற தகப்பனே. நாளை கொடுத்திரப்பா உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த அதிகாலையில் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய மக்களாக நாங்கள் வாழும் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய குறைகளை குற்றங்களை நீங்கள் மன்னித்து நாங்கள் இப்பேற்பட்டவங்கன்றது எங்கள் சிந்தனையில் வைத்து எங்கள் பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறவும் அதன்படி வளரவும் உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சாமி. நன்றி தகப்பனே. போதகரே உமக்கு சோத்திரம், போதுமானவரே உமக்கு சோத்திரம், என்றும் இருப்பவரே உமக்கு சோத்திரம், என்றும் எங்களை காப்பவரே உமக்கு சோத்திரம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இல்லாமல் உமக்காக வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய வயலில் நடந்து நமக்கு கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் போகும்போது வரும்போதும் உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை கொடுங்க, உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களோட அனுப்படி சோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவர். பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. அநேக மக்கள் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொருத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த நோய் நொடி வராதபடி பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்திய வழியில் நாங்கள் நடந்து நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வளரும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக நாங்கள் இருந்தோம். எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரம அழைப்புக்கு நீங்கள் அழைத்திருந்தீங்க அப்பா. உமக்கு ஆனக்கூடிய சோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவர். அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு கனி கொடுக்குற மக்களாக நாங்கள் வளர்ந்து அநேக மக்களுக்கு சாட்சி கொடுக்கும்படிக்கு உங்களுடைய சத்திய ஆவியை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. பலப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென்.